என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதின நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கனியற்ற அந்தகார கிரியைகள், இருளின் கிரியைகளுக்கு எந்த சமயத்திலும் உடன்பட்டு போய்விடாமல் உடனே அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இது பாவமாக இருக்குமோ, இதை போய் பார்த்துட்டு தான் வருவோமே, இதில் என்ன தான் சொல்கிறாங்கன்னு போய் பார்ப்போமே என்று சொல்லி இன்றைக்கு பல பேர் பல பாவ காரியங்களை சோதித்து பார்க்கிறேன் என்று சொல்லி போய் சோதனையில் சிக்கிக்கொண்டு பாவத்தினால் வீழ்த்தப்படுவதை நாம் பார்க்கிறோம் அல்லவா. இந்த நபரோடு கூட பேசினா என் மனசில் கர்த்தர் என்னை எச்சரிக்கிறார். இந்த பெண்ணோடு கூட பேசும்பொழுது கர்த்தர் என்னை எச்சரிக்கிறார். கனியற்ற அந்தகார கிரியைகள் விலகி வாருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியான சுட்டி காட்டுகிறார். அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியான சுட்டி காட்டுகிறார். இல்லை பேசி பார்ப்போம், ஒருவேளை அவங்க அப்படிப்பட்டவங்களா இல்லாமல் இருக்கலாம் இல்லையா. ஒருவேளை இந்த படத்தை போய் பார்ப்போம், நல்ல காரியம் ஏதாவது சொன்னாலும் சொல்லுவாங்க. வேண்டாம் மகனே, வேண்டாம் மகளே, கர்த்தருக்கு பிரியமற்ற எந்த விதமான அந்தகார கிரியைகளுக்கும் உடன்படாது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியான சுட்டி காட்டுகிறார். நண்பர்கள் ரொம்ப நாசூக்காக அவங்கள அழைப்பாங்க, வாடா எங்களோடு கூட வந்துட்டு போடா, நீ எதுலேயும் பங்கெடுக்க வேணாம், நீ சும்மா இருந்து ஓரத்தில் நின்று வேடிக்கை பாரு, அல்லது நீ சும்மா எங்களோடு கூட ஒரு கம்பெனியனாக வந்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு இடம் கொடுக்காதிருங்கள், அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். உடன்படுவீர்கள் என்று சொன்னால் அது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். அதன் கட்டுப்பாட்டில் நீங்கள் முற்றுமுடிய காணப்பட ஆரம்பிப்பீர்கள். அவைகளை உடனே இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டு ஜெயமெடுக்க ஆரம்பியுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.